ரோட்டில் வரும்போது 2 பாறாங்கல் இருக்கிற மாதிரி இருந்தது. பெரிய பாறையாக இருக்க பக்கத்தில் போய் பார்க்கலாமேன்னு சொல்லி வந்தேன். ஆக்சுவலாக ஒன்று கடிக்கலாம்னு சொல்லி தான் பக்கத்தில் வந்தேன். வந்து பார்த்தா உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பார்த்தா கோயிலுங்க. சாமி உள்ள ஆஞ்சநேயர் மாதிரி இருக்குது உள்ள சாமி. வெறும் பாறை தான், ஒரு சின்ன பாறையே அந்த காலத்தில் அழகாக செதுக்கி இப்படி கல்வெட்டுலாம் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க பாருங்க. தூண்லாம் செதுக்கி அதில் ஏதோ எழுதியிருக்காங்க. அது என்ன எழுதியிருக்காங்கன்னு தெரியல. சாமி வந்து உள்ள ஆஞ்சநேயர் மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஒன்று வந்து பாதி உரம் தான் இருக்குது மேலே இருக்கிற மாதிரி. இன்னொன்று இந்த கால் மட்டும் பாதம் மட்டும் தனியாக தெரியுது. அது எதுக்காக அப்படி இருக்குது, எதுவும் உடச்சிட்டாங்களா இல்லை உள்ள சிலையை அப்படி தான் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. இந்த குடைவரை கோவிலை பார்த்து முடிச்சுட்டு வேற ஏதாவது இடத்துக்கு போகலான்னு வெளியில கிளம்புனோம். அப்போதான் எங்க கண்ணுக்கு ஒரு பழைய காலத்து கோபுரம் தெரிஞ்சுது. அப்படியே அதுவும் என்ன கோவில்னு பார்க்கலான்னு பக்கத்துல போனோம். அது வந்து ஒரு சின்ன பிள்ளையார் கோவில். இந்த கோவிலையும் நல்லா பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது தான் கோவிலுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு போய் பார்க்கறப்ப தான் ஒரு பெரிய பாறை தெரிஞ்சுது. அந்த பாறையை ஒட்டியே இந்த கோவில் கட்டின மாதிரி இருந்துச்சு. என்னதான் இருக்கு அப்படின்னு உள்ள போய் தெளிவா பார்க்கறப்ப தான் தெரிஞ்சுது, அந்த பாறையில தான் இந்த பிள்ளையாரோட சிலையை செதுக்கி இருக்காங்க. பாறையில பிள்ளையாரை செதுக்கி அந்த பாறையை ஒட்டியே இந்த கோவில் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இந்த ஊருக்குள்ள வரும்போதே அங்கங்க சின்ன கோயிலா தான் கட்டி வச்சிருந்தாங்க. இந்த ஊரும் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்களும் மகேந்திரவாடிக்கு போனீங்கன்னா இந்த கோயில்களை மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க.